Thank you, universe. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். I'm Vijay Ira. It is a crypto new era, right? ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சியில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனான்ஸில் லான்ச் பூல் வந்துருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைனான்ஸில் லான்ச் பூல் வந்து விட்டது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். FDUSD BNB இருக்கணும், லாக் பண்ணுற அசட்டும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அசட்டும் கிடைக்கும். 4 days பைனான்ஸ் ஃபார்மிங் இருக்குது. குறிப்பாக இதில் எனக்கு எந்த விதமான ரெஃபரல்ஸும் இல்லை. உங்களுக்கு வருமானம் வேண்டுமென்றால் பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. எஸ், அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்லேயே நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை தாண்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் நம்ம இதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதுதான் கீழே இருக்குது, இந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன், இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுலேயே நான் கொடுத்துருப்பேன் எப்படி என்னென்னு. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நான் வந்துட்டு கிரிப்டோ கம்யூனிட்டி அந்த டீட்டெயில்ஸில் நான் சில விஷயங்களை கொடுத்துருப்பேன். ஸோ பைனான்ஸை லான்ச் பூல் வந்து விட்டது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் பைனான்ஸில் ஃபார்மிங் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன், அதை வந்துட்டு எடுங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய நண்பர்களுக்கு இது என்ன அப்படின்றது தெரியல. சில நண்பர்களுக்கு தெரியும். தெரிந்த நபர்கள் FDUSD BNB வச்சுட்டு டைரெக்டாக பைனான்ஸ் ஆப் போயிட்டு லான்ச் பூலில் டைப் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணிடுங்க. தெரியாத நபர்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கற்றுக்குங்க. ரைட். ஸோ மற்ற தகவல்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இங்கே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. ரைட். ஸோ முதல்ல பைனான்ஸ் லான்ச் பூல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது லான்ச் பூலை அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? BNB தேவை, FDUSD தேவை. இது ரெண்டு தான் தேவை. இந்த BNBனா என்ன, FDUSDனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் மற்ற தகவல்கள் பண்ண முடியும். இதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது பைனான்ஸ் ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும், அல்லது பைனான்ஸில் அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இப்போது பைனான்ஸ் லான்ச் பூலில் பண்ண முடியும். அக்கௌண்ட் இல்லாத நபர்கள் இப்போ ஷேடோ பேன் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட சில வேலைகள் முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போது அக்கௌண்ட் இருக்கிறவங்க, பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கொள்ள முடியும், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பைனான்ஸ் லான்ச் பூல்னால் என்ன அப்படின்னா, ஒரு புது அசட்டு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லான்ச் பூலை உங்களுக்கு அந்த அசட்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பைனான்ஸ் லான்ச் பூல். அதுதான் லான்ச் பூல்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் கொண்டு வருவாங்க. பைபிட்டு, பைனான்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் பூலை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது புதிதாக லிஸ்ட் அவுட் செய்யப்படுகிற அந்த காயினை முன்னாடியே வாங்கிறதுக்கான ஒரு இடம் தான் பைனான்ஸு லான்ச் பூல். அந்த இடத்துல நீங்கள் ஃபார்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா BNB, FDUSD இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தேவை, இல்லை ரெண்டுமே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. என்ன நம்ம அடிஷ்னலாக கவனிக்க வேண்டும் அப்படின்னா, BNB வந்து அதனுடைய ப்ரைஸு ஏற்றம் இறக்கம் கட்டாயம் இருக்கும். FDUSDயோட ப்ரைஸ் வந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருக்காது. FDUSD அப்படின்றது USD ப்ரைஸ் தான், USDTயோட ப்ரைஸ் தான் FDUSD. ஆனால் BNB அப்படின்றது இன்றைக்கி ஒரு BNB $700, 680, 690 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த BNBயோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் BNB ஸ்டேக்கிங் போடும்போது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போடணும். FDUSD போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக $100 ஒருத்துள்ள. FDUSDனாலும் USDTனாலும் அதிகபட்சம் ஒரு 10-20 சென்ட் தான் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் BNBயில் அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அசட் இருக்கோ அந்த அசட்டை நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த BNB எடுத்து பயன்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைனா FDUSDயை யூஸ் பண்ணுங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அசட்டை உடனேவும் நீங்கள் ஹோல்டும் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை உடனேவும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணி வெளியே வந்துடலாம். ரைட். அப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு காயினை லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்மிங்கில் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த பைனான்ஸ் லான்ச் பூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? சரி, இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, பைனான்ஸோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இதனுடைய தகவல்கள்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளார போய் செக் பண்ணி பார்த்து பைனான்ஸில் அதனுடைய தகவல்கள் கொடுத்துருக்காங்களா? எஸ், இன்ட்ரடியூசிங் IONET ஆன் பைனான்ஸ் லான்ச் பூல் அப்படின்னு ஏதாவது ஒரு புது கரன்சி லான்ச் ஆக போகுது. அந்த கரன்சியை, அந்த காயினை பைனான்ஸில் லான்ச் பூலில் நீங்கள் எடுக்கலாம். ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஐஓவை பை ஸ்டேக்கிங். BNBயும் அண்ட் FDUSD கொடுத்தும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு IONET அப்படின்ற ஒரு காயின் கிடைக்கும். இது IONET அப்படின்றது இல்லாமல் நிறைய காயின்ஸ் இதே மாதிரியே லான்ச் பூலில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். காயின் ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது இதில் நான் ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ பைனான்ஸில் லாக் பண்ணுற அசட்டும் அப்படியே வரும், எக்ஸ்ட்ரா அசட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் BNBயோ FDUSDயோ லாக்
லாக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐஓ அப்படின்ற அசட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ப்ளஸ் பிஎன்பி இல்லை எஃப்டியூஎஸ்டி உங்களுக்கு நீங்கள் போட்ட பிஎன்பியோ நீங்கள் போட்ட எஃப்டியூஎஸ்டியோ அப்படியே ரிட்டனாக கிடைச்சிரும். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். சரி சார், எப்படி நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பைனான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட பைனான்ஸ் வெப்சைட்ஸு ஆப் ஓப்பன் ஆகும். ஒரு சில நபர்களுக்கு இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்றத காட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற நபர்களால் மட்டும்தான் இந்த ஆப்பை பயன்படுத்தி ஓப்பன் செய்ய முடியும் அப்படின்றதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ என்கிட்ட 0.034 பிஎன்பி நான் வச்சுருக்கேன். ஸ்பாட் வேலெட்டில் வச்சுக்கிங்க. வச்சுட்டு மேலே ஹோம் பேஜ் போய் கிளிக் பண்ணி மேலே லான்ச் பூல் அப்படின்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். லான்ச் பூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா லான்ச் பேட் அப்படின்னு தான் வரும். அந்த லான்ச் பேடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேஜுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த பேஜில் ஐஓ அப்படின்றது இருக்குது. எஃப்டியூஎஸ்டி பிஎன்பி வச்சுட்டு நீங்கள் லான்ச் பூலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம். சரி, எஃப்டியூஎஸ்டி இருந்தால் எஃப்டியூஎஸ்டி கிளிக் பண்ணுங்கள். பிஎன்பி இருந்தால் பிஎன்பி கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட பிஎன்பி இருக்குது, ஸோ நான் பிஎன்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ பிஎன்பி கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்பி பூலில் ஸ்டேக் அப்படின்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள். கீழே மேக்ஸிமம் இருக்கா, ஸ்பாட் வேலெட்டில் எவ்வளோ இருந்தாலும் சரி மேக்ஸிமம் கொடுங்க. இல்லை என்கிட்ட 0.01 தான் இருக்குன்னா மினிமம் 0.01 தான் நம்ம ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டேக்டு பிஎன்பி. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பிஎன்பி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்டியூஎஸ்டி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்டியூஎஸ்டியை ஸ்டேக்கிங் பண்ணலாம். மினிமம் 0.01 பிஎன்பி வேணும். அதே மாதிரி எஃப்டியூஎஸ்டியும் 0.01 எஃப்டியூஎஸ்டி வேணும். இதில் எஃப்டியூஎஸ்டிக்கும் பிஎன்பிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். எஃப்டியூஎஸ்டி $100 $100 அப்படியே இருக்கும். ஆனால் பிஎன்பின்றது ஒருவேளை அதனுடைய ப்ரைஸு இன்றைக்கி $700 நாளைக்கு $680 மாறலாம், திரும்ப $720 மாறலாம். அந்த பிஎன்பியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் மாற்றம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள். மேலே ப்ராஜெக்ட் இன்ஃபோனை கிளிக் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா? எஃப்டியூஎஸ்டியில் எவ்வளோ ஸ்டேக் ஆகுது, பிஎன்பியில் எவ்வளோ ஸ்டேக் ஆகுது அப்படின்றது. ஏன் நான் என் பிஎன்பி போட்டேன் அப்படின்னா பிஎன்பியோட ப்ரைஸு நான் ஒரு சில பிஎன்பி அப்படியே ஹோல்டு பண்ணுறேன். அதனால் அந்த பிஎன்பி அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலே டேஸ் கொடுத்துருப்பாங்க, 2 நாளா 3 நாளா அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தெரியும். நான் ஓப்பன் பண்ணும்போது 4 நாள் இருந்துச்சு, அதனால் 4 நாள் அப்படியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேவைன்னா ஃபண்டிங் வேலெட்லேருந்து ஸ்பாட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. எஃப்டியூஎஸ்டிக்கும் பிஎன்பிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா எஃப்டியூஎஸ்டியோட ப்ரைஸு மாறாது, ஆனால் பிஎன்பியோட ப்ரைஸு கட்டாயம் மாறும். அதனால் பிஎன்பி போடும் பொழுது உங்களோட நீங்கள் லாக் பண்ணுற ரொம்ப நாளாக ஹோல்டிங் வச்சுருக்கிற அசட்டாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா $100 $200 அப்படின்னு எஃப்டியூஎஸ்டிக்கு போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் வைங்க. எப்பொழுதுமே ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் கிரிப்டோ மார்க்கெட். பிகாஸ் கிரிப்டோ மார்க்கெட் 100% ரிஸ்க்கு, அதிகப்படியான ப்ராஃபிட்டும் இருக்கும், அதிகப்படியான லாஸும் இருக்கும். டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஸோ இதில் லாஸ் இருக்காது, ஆனால் உங்களுடைய ஓன் ரிசர்ச் வைங்க. சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன், நாட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். கீப் இன் டச். தேங்க்யூ.